அன்னைக்கு எங்களை மார்க்கெட்ல அடிச்சது. விட்டுறியா கோவப்படாதையா, சொன்னா கேளியா. பாண்டி நீ கொஞ்சம் சொல்லியா, நீ சொன்னாதான் உன் ஆளுக கேட்பாங்க. உன் ஆளுகளை என் பேரை அடிச்சது தப்புதான், நான் இல்லேன்னு சொல்லல. உன்னை பத்தி அவனுக்கு தெரியாதியா, நீதான் பொம்புளன்னு கூட பார்க்காம கழுத்தறுத்தவனாச்சே. இனிமே உன் ஆளுக கிட்டையும் சரி உன் பிரச்சனையிலையும் சரி என் பேரன் தலையிட மாட்டான். ஏன், நீ இருக்கிற திசை பக்கம் கூட தலை வச்சு படுக்க மாட்டான். அதனால அவனை தயவு செஞ்சு மன்னிச்சு விட்டுறியா. அப்படின்னு நான் உங்ககிட்ட கெஞ்சுவேன்னு பாத்தியா. என் பேரனை பத்தி உனக்கு தெரியாது. அன்னைக்கு அந்த மாரியம்மா புள்ள கூப்பிட்டப்பவே என் பேரனை அனுப்பிச்சிருந்தா நீ செத்துருப்ப, அவ உயிரோட இருந்திருப்பா. இப்பவும் ஒன்னும் குறைஞ்சு போகல. இனிமே அந்த புள்ள பாக்கியம் என் புள்ள மாதிரி. அந்த புள்ளைய ஏற்கனவே தொட நினைச்சதுக்கு தான் உன் ஆளுகளை என் பேர ரோட்ல அடிச்சு ஓடத்தான் விட்டான். இன்னொரு தடவை அந்த புள்ளைய தொட நினைச்ச உன் தலைய ரோட்ல உருட்டியே விடுவான். நீ எல்லாம் ஒத்தாள போடுறதுக்கு 10 ஆளோட போவ. ஆனா என் பேர 10 ஆள போடுறதுக்கு ஒத்தாளா போவான். அவனுக்கு நான் ஏன் மருதுன்னு பேர் வச்சேன் தெரியுமா? தன்னை நம்பி வந்த கட்டபொம்மன் தம்பி ஊமத்துறைக்காக தான் உயிரையே கொடுத்தவன் தான் அந்த மருது. அப்பேற்பட்ட பேரத்தான் என் பேரனுக்கு நான் வச்சிருக்கேன். அந்த மருது வெள்ளக்காரனை எதிர்த்து உயிரை விட்டான். ஆனா என் மருது ஒன்ன மாதிரி கொலகார பைய உயிரை எடுப்பான்.